போல் சரியாக ரவுண்ட் 2 மேட்ச்சு. ரவுண்ட் 2ல் ஒரு மொரட்டு மேட்ச்னு சொல்லுவேன். 2 டீமுமே நல்லா ஆடி வந்திருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸு, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தென்னூர் சிசி. ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க தென்னூர். இந்த மேட்சுக்கும் 3 ஓவர் 3 பவுலரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் கட்ட இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கராக கபா. ஸோ மகேஷ் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் பந்து லென்த்தில் வச்சுருக்காங்க. ஐயோ நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, டைவ் ஃபார்வர்டுன்னு வந்துட்டார். ஆல்மோஸ்ட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் 1 ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கபா பெரிய விசுக்கு போனாங்க. ஐயோ ஆங்கிளாகவே ஆகிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் மறுபடியும் ஒரு ஆங்கிள் அவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்லிப்பை கீப்பருக்கு ஒட்டி பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ ஆன் சைட்லேயும் சரி ஆஃப் சைட்லேயும் சரி ஷாட்டில் 2 ஃபீல்டரு. 4th ஓவரில் கொஞ்சம் ஏறி போகிறாரு. மடக்கி அடிக்கப்பட்ட அடி கையில் விடுவ வாய்ப்பு அங்கே ராஜா விடவே மாட்டார். நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஸோ தெளிவான மகேஷ் விக்கெட் எடுத்துட்டிங்க மகேஷ் முதல் ஓவரில். ஸோ கபா ஆல்ரவுண்டர் போக இங்கே பிக் ஹீட்டர் வந்திருக்காங்க, இப்ராஹிம் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்குக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்துருக்காங்க. நல்ல வேகம், நல்ல லென்த்து. ஸோ ஒரு பெரிய ஹிட்டுக்கான முயற்சி இருக்குமான்னு பார்த்தா திரும்பின பக்கமே போட்டிருக்காங்க. தெளிவான பவுலிங். ஸோ ஆக்சுவலாக நேருக்கு நேரம் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் காத்தோட திசை இங்கே உங்களுக்கு ஆஃப் சைடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸுக்கு போனாங்க. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 1 நெல்சன்னு சொல்லுவாங்கள்ல, 111 அது மாதிரி ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டுக்கு போட்டு போயிருக்காங்க மகேஷ். ஸோ ஃபீல்டிங் செட்டப் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு, ஷார்ட்டில் பாயிண்டில் ஒரு ஃபீல்டரு, அங்கே பார்த்தீங்கன்னா கவர் பாயிண்ட்டு ஃபார்வர்டு பாயிண்ட் சொல்லக்கூடிய அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃபீல்டரு. ஸோ டீப் எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே மகேஷ் வச்சுருக்காங்க. லாங் ஆஃப் ஒய்டிஷாக வச்சுருக்காங்க. லாங்கான கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் 1 திரும்பின பக்கமே போட்டாங்க. கீப்பர் தேக்க பார்த்துருக்காரு. அவர் உடம்புல பட்டதுனால ஒரு சிங்கிள் ஒன்று ஓடுறாங்க. செகண்ட் பால் ஓவரில் பாடி லைன் அட்டாக் இருக்குமான்னு பார்ப்போம். சரியான மீட் இல்லை. ஷாட்டில் ஃபீல்டரும் கிடையாது. கொத்துனோன்னு பின்னாடி இருக்க 3 ஃபீல்டரு வெறி கொண்டு வராங்க. ஸோ அதில் சிங்கிள் எடுக்கிறாங்க. கீர்த்தி டு சல்மான். நெக்ஸ்ட் 1 நல்லா போட்டிருக்காரு. யாருக்கான முயற்சி. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்ம்னு சொல்லுவேன் ஒரு பவுலருக்கு. ஸோ கீர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆர்ம் ரொட்டேஷன் கரெக்டாக வச்சுருப்பார். கரெக்டான ரிலீஸ் இருக்கும். அதனால தான் இந்த லெஃப்ட்டுனாலே ஒரு ஸ்விங்கும் சரி கட்டரும் சரி நல்லா போடக்கூடிய பவுலர், நல்ல எபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் கீர்த்தி அவர்கள். நெக்ஸ்ட் 1 ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. வேகத்தோட போடப்பட்ட பால் கட்டுறதுக்கான முயற்சி இருக்கும். முன்னாடி போனார். அட்வான்ஸ் ஆன பேட்ஸ்மேனுக்கு ஒரு சொருவி பெரிய விக்கெட்டாக இங்கே பிக் ஹிட்டர் இப்ராஹிம் அவங்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு சித்திக்கு வராங்க. ஒரு பிடிக்கிற முதல் பால் ஐயோ ஃபாலோ த்ரூவில் எடுக்க முடியல. ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஸோ பவுலர் கைக்கு பக்கத்தில் போன பால் நேராக போய் ஒரு சிங்கிள் கிடைக்கிது. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்ல வேகத்தோடு ஒரு யார்கர் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ லாங்கானில் ஒரு சிங்கிள் கிடைக்கிது. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. நல்ல ஓவர். முதல் 2 ஓவருமே பவுண்டரி பெருசாக கொடுக்காம போட்டிருக்காங்க. விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. இங்கே தென்னூர் சிசி பேக் ஃபுட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஓவர் போகிறதுக்கு ராபர்ட் வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரோட முதல் பால் ரிவர்ஸுக்கான முயற்சி எச்சு போட்டு தான் நேரம் எங்கிட்டு தான் வந்திருக்கும். ஸோ பேட்டோட டாப்பில் பட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகலை வேகத்தோடு வந்த பால்னால. செகண்ட் 1 ஓவரில் சித்திக் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெப் அவுட் பண்ணி பிச் ஆகுத பால் கொஞ்சம் ஓவர் பிச்சர் பால்னு சொல்லுவேன். அதில் வேகத்தில் வரும். கரெக்டாக பேட்டை விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்கிது லாங் ஆஃபில். உலக்க பார்க்குறாரு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கை பார்த்து போட்டிருக்கேன். நல்ல வேகத்தோடு வந்த பால். சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்களாம் பார்த்தா சிங்கிள் மட்டுமே. 4th ஓவரில் ரூம் கொடுத்தடிக்க பார்க்குறாரு. நல்ல யார்கர் ஒய்டி யார்கர் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே ராபர்ட் ரிசீவ் பண்ண முடியல. அதில் 2 எடுக்கிறாங்க. 5th இறங்கி வந்திருக்காரு. ஸோ வேஸ்ட் ஹைட் நோ பால் கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே ரன்னருக்கான சான்ஸ். ஐயோ, ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால், வேஸ்ட் ஆகிட்டு நோ பால் காரணமாக. 5th ஒன் நேருக்கு நேராக போகுது. தரையோட போகிற காரணத்தில் நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். இங்கே ரன் அவுட்டு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் இந்த இன்னிங்ஸில் பாக்கி இருக்குது. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய வந்து நல்ல யாருக்கர், சூப்பர் யாருக்கர் போட்டிருக்காங்க. கீப்பரே தான் போய் எடுக்கணும். ஸோ சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்கலாங்களா பார்த்தா அதை ரெண்டில் விட்டுருக்காங்க. ஐயோ, அங்கே ரிசீவ் பண்ண முடியல அதில். ஸோ மறுபடியும் இங்கே வச்சோட பார்க்குறாங்க. ஸோ இங்கே ரன் அவுட்டு. ஸோ லாஸ்ட்டு பால் இன்னிங்ஸ் லாஸ்ட்டு பாலில் 2 ரன் ப்ளஸ் ரன் அவுட்டு. முதல்ல பேட்டிங் பிடிச்ச தென்னூர் சிசி 17 அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபீனிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 18க்கு 18 தேவை. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ரூசோ, நான் ஸ்ட்ரைக்கராக முகேஷ் அவர்கள். முதல் ஓவர் போகிறதுக்கு அன்பர் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் கோட் ஷாட், தரையோட போகுது கவருக்கு. அங்கே சித்திக் ஃபீல்டர் ஓவர் பிச்சர் பாலை நல்லாவே ஆடியிருக்காரு. வந்த வாக்கில் பேட் அவுட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் யாருக்கு ரூம் கொடுக்காம போடுறாங்க. முகேஷ் அவர்களுக்கு ஒரு சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் அதுவும் யார்கர். ஸோ பேட் ஐயோ மிஸ்ஃபீல்டு. அங்கே கவர்ஸில் உங்களுக்கு 2 மாதிரி இருக்குது. சிங்கிள் மிஸ்ஃபீல்டு காரணமாக. போத்தோன் அன்பர் டு ரூசோ. ஸ்டிக் லைனில் வந்த பால் வச்சு எடுத்த மாதிரி இருக்குங்க. அங்கே கால் பக்கம் வந்த பால் கரெக்டாக கையிலே விழுந்து போச்சு. ஸோ இந்த டைம் ரூசோக்கு காத்தடிக்கல இந்த சைடில். இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போயிருக்கும் இல்லாட்டி. ஸோ நல்ல வெல் ஜட்ஜிட்டு கேட்ச் வராங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே ராஜா அவர்கள். ஸோ ராஜா அவர்களுக்கு லாங் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ லாங்கான ஒய்டாகவும் வச்சுருக்காங்க. ஐயோ, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. அது நல்ல டேக்கிங்க. விக்கெட் கீப்பர் செகண்ட் டேக்கில் உடம்போட அணைச்சி எடுத்துட்டாரு. ஸோ 2 பாலுக்கு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. இங்கே நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் கிருஷ்ணா ஆனால் ஹேட்ரிக் பால் ஃபேஸ் பண்ண வந்திருக்காங்க. அன்வர்ட்டோட ஹேட்ரிக் பால். விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. நாட் அவுட். ஸோ கரெக்டான ட்ரைவில் இந்த பால் ஆஃப்டர் ட்ரைவ் அதான் பண்ணி பார்க்குறாங்க. டாட் பால். ஸோ முதல்ல ஒரு முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இங்கே ஃபீனிக்ஸ். மீதமுள்ள 12 பாலில் 14 தேவை. ஸோ இந்த ஓவர் போகிறதுக்கு கபா வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் முகேஷ். செகண்ட் ஓவரோட முதல் பால் கபாட் வந்து நல்ல வேகத்தோட பாடி லைன் அட்டாக். செகண்ட் பால் ஓவரில் நல்ல டெலிவரி. இந்த லெக் கட்டர் போலில் ஸ்டாக் பால் ஒன்று போட்டிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. ஸ்டேக்கில் கிருஷ்ணா ரிவர்ஸுக்கான முயற்சி. திரும்பின பக்கம் நல்ல வேகத்தோடு போட்டிருக்காரு. 4th பால் ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேராக ஒரு நெத்தி அடி. தலையை தாண்டி போகிற 6. அவர் எதிர்பார்த்த பால் எதிர்பார்த்த 6க்குள்ள மாற்றுற மாதிரி வந்துச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணி தெளிவாக அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸோ 7 தேவை. ஸோ விக்கெட் விடாமல் அண்ணா 6 போதும். பேட்டிங் டீமுக்கு ஃபீனிக்ஸுக்கு முக்கியமான 2 மேட்ச் பால். ஸோ ஸ்வீப் மாதிரி போக பார்த்தாரு. டாட்டு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்ல டெலிவரி. லென்த்தை பிஃபோர் எழுத்து போட்டார். அங்கேருந்து கட்டர் போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 11 ரன். ஸோ 6க்கு இப்போ 7 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சித்திக்கு வந்திருக்காங்க. 6க்கு 7 தேவை. சித்திக் டு முகேஷ். முதல் பால் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. 5 பாலுக்கு 7 தேவை. செகண்ட் ஒன் ஓவரில் செகண்ட் முகேஷ். ஸோ தரையோட போகுது. மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் எடுத்து விடணும். கரெக்டாக எடுத்திருக்காரு. த்ரோ வேறு பெட்டராக விட்டுருக்காங்க. சிங்கிள் மட்டுமே இங்கே. ஸோ 4 பாலுக்கு 6 தேவை. ஸோ விக்கெட் விடாமல் ஆனாங்கன்னா 4க்கு 5 அடித்தாலே ஃபீனிக்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஸ்டேக்கில் கிருஷ்ணா அவர்கள் நல்ல யார்கர். ஐயோ, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. காலில் போட்டு நின்று போச்சு. நேருக்கு நேராக போக வேண்டிய பால். சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் 3 பாலுக்கு 5 தேவை. நேருக்கு நேராக நெத்தி அடின்னு கொடுத்துட்டாரா. இந்த 6க்கு அவுட் ஆஃப் த பார்க்குன்னு அவர் எதிர்பார்த்த ஸ்லாட்டில் மாட்டின பந்த முகேஷனை முடிச்சே கொடுத்துட்டாரு.
ஸ்டைலிஷாக இருந்துச்சு. 2 ஷாட்டு கிருஷ்ணா அவர்களும் சரி, நேருக்கு நேராக போகிற ஷாட்டு இப்போ இந்த 2 தான் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஃபீனிக்ஸ் vs தென்னூர் சிசி. ஸோ இந்த மேட்சை ஃபீனிக்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஃபீனிக்ஸ் அணிக்காக அற்புதமாக ஆடிய வீரர் மகேஷுக்கு மெடலை வழங்க உள்ளார் லோகன் சிவா. வீரருக்கு வாழ்த்துக்கள். ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் அனிமல் சிசி vs கிஷோர் சிசி. ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கே அனிமல் சிசி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கராக மோத்தி. இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு ஸ்ரீதர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் ஷார்ட் பிச்சுடு பால், ரொம்ப நல்ல ஃபீல்டிங், ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். செகண்ட் ஒன். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி பட்டுருச்சு, பின்னாடி போச்சான். ஐயோ, காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதில் 2 எடுத்து முடிக்கிறாங்க. மிஸ்டேக்கில் மோதி மறுபடியும் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து போட எட்ஜில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. இதில் ஃபோர்த் ஒன் ஓவரில் நல்ல பிளே, அந்த ஃபீல்டை கிராஸ் பண்ணிச்சுன்னா 2க்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க, அதில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. டிஃபென்ஸ் சிறப்பாக பிளே செய்யப்பட்ட பந்து இப்போ ஓடுறாங்க. ஸோ அதர் ரன்ல ரன் அவுட். லாஸ்ட் பால் இந்த ஓவரில். ஸோ மேலே போட்டிருக்க டாட்டு ஓவர் முடியுது. இதோட முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க கிஷோர் சிசி. செகண்ட் ஓவர் இங்கே நந்தானு ஸ்ட்ரைக்கில் குணா நியூ பேட்ஸ்மேன். அவர் படிக்கிற முதல் பால் பெரிய விசில் போயிருக்காங்க. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன், ஸ்லோவர் பால் டிசீவ் ஆகிட்டார். செகண்ட் பால் ஓவரில். ஸோ வெயிட் பண்ணி ஆடிருக்காங்க, கேப்பில் கவர்ஸில் போகுது, சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ராஜ். தேர்ட் பால் ஓவரில் ரெஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டில் ஃபீல்டர் இருந்தும் கொஞ்சம் ஒய்டாக போயிருக்கு, அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸ்ட்ரைக்கில் குணா அவர் இருக்காங்க, பட்டக்கி அடிக்க பார்த்துருக்காரு. ஸோ 2க்கான வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஸ்ரீதர் அவர்கள் ஃபீல்டர் சிங்கிள் எடுத்து விட்றாங்க. ஸ்லோர் வேரியேஷன் பார்த்தா செக் பண்ணார், ஏரில் போனாலும் கேப்பில் போச்சு, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஸோ இந்த பால் மடக்கி அடிக்கப்பட்ட பால், 1 பவுன்ஸ் கிளியர் பண்ணு நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு, 4. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க இங்கே கிஷோர் சிசி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு யார் வராங்கன்னு பார்ப்போம். ஸோ கார்த்தி இந்த ஓவர் போகிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேராக போகுது, அங்கே 1 பவுன்ஸில் ஹைட்டான ஃபீல்டர் நந்தானே கைக்கு போயிருக்கு, சிங்கிள். செகண்ட் ஒன். ஐயோ, யாருக்கு ஸ்லோவாக போட்டிருக்காரு. ஸோ இங்கே பையில் ஓடுறாங்க. லோ ஃபுல் டாஸ் தரையோட போகுது, ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் குணா இருக்காங்க, பெரிய வீசுக்கு போயிருக்காங்க. புல் பண்ணியிருக்காரு, தரையோட போயிருக்கு. பேக் ஆஃபில் இந்த பாலை ஒரு சிங்கிளுக்கு எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜ். லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். ஸ்கூப் நேருக்கு நேராக அடித்தா போவான்னு தெரிஞ்சு தெளிவாக ஸ்கூப் ஆடி விட்ருக்காரு. ஸோ 2 வைக்கிறாங்க, 2 இப்போ வச்சு ஓடிருக்கலாம், வச்சு ஓடாமல் விட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு பாலில் 2 ரன்னு ஒரு விக்கெட்டு ரன் அவுட் மூலியமாக. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த கிஷோர் சிசி 21 ரன் அடிச்சிருக்காங்க. 22 தேவை 18 பாலில் இப்போ அனிமல் சிசிக்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் நந்தானே இருக்க போகிறாங்க, நான் ஸ்ட்ரைக்கராக கார்த்தி. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு பிரகாஷ் அவர்கள் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன். ஐயோ, விரட்டி அடிச்சிருக்காரு, அங்கே வெளியே போனால் 2. செகண்ட் பால் ஓவரில் நேராக கொண்டு வந்து காலுக்குள்ளே பூந்து வருதுங்க, டாட் பால். தேர்ட் பால் ஓவரில் மறுபடியும் யாருக்காரு நேராக காலில் சொருகிறாரு. ஃபோர்த் ஒன். ஜன் கீப்பரால் பிடிக்க முடியாது.
ஸோ இதில் 2 எடுக்கிறாங்க. 1 ஓவரில் பேக் ஆஃப் லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துருச்சு. ரிவர்ஸ் சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி அவர்கள் செக் பண்ணி ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க ஆன் சைடில் வச்சுட்டு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 6 ஸ்கோரு. விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க. 12 பாலுக்கு 16 தேவை. இங்கே செகண்ட் ஓவர் பார்த்து குணா வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். நோ பால் இல்லைன்ட்டாங்க. சிங்கிள் எடுத்து விடணும். செகண்ட் ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. நேராக பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் டு பாக்ஸ் பவுலிங். ஸோ இந்த பால் நேராக கொண்டாந்து காலில். ஸோ லைனில் இந்த மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே போடுறாங்க, அவுட் சைட் ஆஃபில் போடுறாங்க, திடீர்னு கால்குள்ளே போடுறாங்க. ஸோ இந்த பால் ஷார்ட் கட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே நல்ல ஃபீல்டிங். இங்கே மிக்ஸ்அப்புங்க, அதெல்லாம் ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரீகன். நாட் ரீகன் வெல் பிளேட். பேக் ஃபுட்டில் நின்னார், வெயிட் பண்ணார் கடைசி வரைக்கும். ஃபார்வர்ட் பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் ரிவர்ஸ். மறுபடியும் யார்கர் காலே டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ ஸ்கோர் 2 ஓவர் முடியல 9. லாஸ்ட் 6 பாலுக்கு 13 தேவை. 2 ஓவர் முடியல ஸ்கோர் 9. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. ஸோ அனிமல் சிசி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு 6 பாலுக்கு 13 தேவை. ஸோ லாஸ்ட் மைல் ஓவர் போகிறதுக்கு இம்ரான் வந்திருக்காங்க. முதல் பந்து எதிர்பார்த்த விட பந்து பவுன்ஸில் டாட்டு. 5 பாலுக்கு 13 தேவை. ஸ்ட்ரைக்கில் ரீகன். செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஷார்ட்டாக போட்டால் பெரிய கனெக்ஷன் கிடைக்கல. காட்டன் போல்ட்டுக்கு அவரே போகிறாரு. ஐயோ எடுக்க முடியல. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க, முக்கியமான சிங்கிள். ஸோ நந்தான் ஸ்ட்ரைக் கொண்டு வந்தது தான். ஸோ மீதமுள்ள 4 பாலில் 12 தேவை. ஸோ 2 ஹிட்டில் மேட்சை முடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன், ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நந்தானே. ஸோ இந்த சிங்கிள் விட்ட காட்டன் போல் சான்ஸ் மேட்சை மாற்றுமான்னு பார்ப்போம். ஷாட் தரையோட போகுது. நல்ல ஃபீல்டிங். ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீதர் அவர்கள். மடக்கி அண்டர் த பால் போய் தூக்க பார்த்துருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரி கூட போக முடியல. ஸோ 2 ஃபீல்டர் வந்துட்டாங்க கிராஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஒருத்தர் விட்டாலும் இன்னொருத்தர். ஒரு சிங்கிள். சைக்கிள் ரீகன். லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். போட்டாலும் ஃபீல்டிங்க்கு போகுது. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் இன்னிங்ஸில் மடக்கி அடிச்சிருக்காரு. கையிலே விழுவுது. கேட்ச் எடுத்து இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச். ஸோ மேட்ச் பிட்வீன் கிஷோர் சிசி வெர்சஸ் அனிமல் சிசி. கிஷோர் சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயசூர்யா அவர்களும் களத்தில் உள்ளார்.